இந்திய நாட்டில் ஆங்கில படைகளை தோற்கடித்த முதல் பெண் அரசி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு. வீரமங்கை வேலு நாச்சியார் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு இல்லாத ஒரே வாரிசான வேலு நாச்சியாருக்கு அரச குடும்பத்தால் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் போர் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. குதிரையேற்றம், வில்வித்தை, மற்றவர்களோடு சரளமாக பேச ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளும் கற்றுக் கொடுத்தனர் அரச குடும்பத்தினர். வீரமாகவும் விவேகமாகவும் வளர்க்கப்பட்ட தன் மகள் வேலு நாச்சியாருக்கு திருமணம் நடத்த திட்டமிட்டார் ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதி. வேலு நாச்சியாரின் 16 வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைத்தார் தந்தை செல்லமுத்து சேதுபதி. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரும் அவரது வீரத்திற்கு சற்றும் குறைவில்லாத வேலு நாச்சியாரும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் எனும் அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றபோது விடுவார்களா வெள்ளையக்காரர்கள்? முத்துவடுகநாதர் மீது போர் தொடுத்தனர். ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோ தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினர். கடுமையாக நடந்த போரில் வேலு நாச்சியாரின் கணவரான மன்னர் முத்துவடுகநாதர் வீர போர் புரிந்து மரணமடைந்தார். தான் இங்கு இருந்தால் தன்னையும் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் கொன்று விடுவார்களோ என்று யோசித்த அரசி அரண்மனையை விட்டு தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரோடு தப்பிச் சென்றார். ஆனாலும் விடவில்லை ஆங்கில படைகள். விரட்டி பிடிக்க நினைத்த ஆங்கில படைகள் அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உடையாரிடம் விசாரித்தது. அரசியை பற்றியும் குயிலியை பற்றியும் உளவு கூற மறுத்த உடையாளை உடலை கண்டம் துண்டமாக வெட்டி வீசின ஆங்கில படைகள். அது தெரிந்த வேலு நாச்சியாருக்கு கொதித்தெழுந்தது இரத்தம். அவர்களை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு திண்டுக்கல் மன்னர் கோபால நாயக்கரிடம் அடைக்கலம் கேட்டார். கோபால நாயக்கர் தங்க அனுமதிக்கவே திண்டுக்கல் அடுத்த விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் பதுங்கி காத்திருந்தார் வேலு நாச்சியார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் படைகளை உருவாக்கினார். பெரும் படைகளை உருவாக்கியதோடு மட்டுமல்ல, பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாள் என்ற பெயரையும் சூட்டினார் வேலு நாச்சியார். கோபால நாயக்கரோடும்
ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் சார்பாக இராணுவ தலைவர் தளவாய் தாண்டவராயனார் ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்க 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி ஹைதர் அலியிடம் தாண்டவராயனார் கேட்டுக்கொண்டார். தனது பங்கிற்கு வேலு நாச்சியாரும் கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிரச்சனைகளை கடிதத்தில் பிரெஞ்சு மொழியில் விவரித்தார். அந்த கடிதத்தில் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் வேலு நாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார் வேலு நாச்சியார். 1780ஆம் ஆண்டு உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்திய வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியான குயிலி ஆங்கிலேய படைகளின் ஆயுத கிடங்குகளை அழிக்க திட்டமிட்டார். அதன்படி 1780ஆம் ஆண்டே தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேய படைகள் வைத்திருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தார் குயிலி. ஆங்கிலேய படைகள் அஞ்சி ஓடின. ஆங்கிலேய படைகளை விரட்டி விரட்டி வேட்டையாட கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் இராணுவ உதவிகளை வழங்கினர். ஆங்கிலேய படைகள் விரட்டி அடிக்கப்பட்டது. சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. மருது சகோதரர்கள் உதவியோடு மீண்டும் அரசியாக முடிசூட்டிக் கொண்டார் வேலு நாச்சியார். இந்திய நாட்டில் ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலு நாச்சியார். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.